வணக்கம். தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் உடனடியாக விடுதலை செய்யக்கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் 8வது நாளாக இன்று காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக தங்கச்சி மடத்தில் இன்று 4வது நாளாக காத்திருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். பல்வேறு கட்ட போராட்டங்களை ஏற்கனவே மீனவர்கள் நடத்தியிருந்தாலும் அவர்கள் இதுவரை விடுதலை செய்யப்படவில்லை என்றும் தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை இந்த மீனவர்களை கைது செய்து வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் 4வது நாளாக நடைபெற்று வரும் இந்த காத்திருப்பு போராட்டத்தின் அடுத்த கட்டமாக திருவோடு ஏந்தி பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் தற்போது மீனவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதற்கு காரணம் இலங்கை சிறையில் இலங்கை அரசால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள படகுகளுக்கு நிவாரணத் தொகையை செலுத்துவதற்காக இந்த திருவோடு ஏந்தி போராட்டம் நடத்துவதாக மீனவர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது இலங்கை இந்திய மீனவருடைய பேச்சுவார்த்தையை உடனடியாக நடத்திட மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் அவர்கள் முன்வைத்துள்ளார்கள். எனவே உடனடியாக மத்திய மாநில அரசுகள் இதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும். அதேபோல் தற்போது இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை எந்தவித நிபந்தனையின்றி விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். விசைப்படகுகள் மற்றும் நாட்டுப்படகுகளை எந்தவித அபராதம் இல்லாமல் விடுதலை செய்யவும் அவர்கள் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். அடுத்த கட்டமாக நாளை மீனவர்கள் தீக்குளிக்கும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக நேற்று அறிவித்துள்ளனர். இதனால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகின்றது. தொடர்ச்சியாக மத்திய அரசு சார்பில் மத்திய அமைச்சரோ அல்லது அரசு துறை சார்ந்த ஒரு நபர் நேரடியாக போராட்ட களத்திற்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினால் மட்டுமே இந்த போராட்டத்தை கைவிடுவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இந்த போராட்டம் மற்றும் வேலைநிறுத்த போராட்டங்களால் சுமார் 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் தற்போது ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் 10,000க்கும் மேற்பட்ட மீன்பிடி தொழிலாளர்கள் மற்றும் அதன் தொழில் சார்ந்தவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் பல கோடி ரூபாய் அந்நிய செலாவணி ஈட்டுத் தரக்கூடிய இந்த மீனவ தொழிலாளர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர்.